திருப்பூர் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஓணம் சத்தியா விருந்து அளித்து நண்பர்களுடன் கேரள மக்கள் கொண்டாட்டம். திருப்பூர் குளத்துப்புதூர் அம்மன் நகர் பகுதியை சேர்ந்தவர் அனில்குமார். கேரளாவை சேர்ந்த இவர் கடந்த 25 ஆண்டுகளாக திருப்பூரில் குடும்பத்துடன் தங்கி பனியன் மற்றும் மர சாமான் விற்பனை தொழில் செய்து வருகிறார். இன்று கேரள மக்களால் பரவலாக விரும்பி கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படுவதைப் போல திருப்பூரில் தங்கியுள்ள கேரள பூர்வீகத்தை சேர்ந்தவர்களும் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி அரசரை வரவேற்கும் வகையில் கொண்டாடி வருகின்றனர். மேலும் வீடுகளில் 25 வகையான காய்கறிகள் மற்றும் இனிப்பு, பாயாசம் என 31 வகையான உணவுகளை தயாரித்து தமிழகத்தை சேர்ந்த நண்பர்கள் உடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஓணம் சத்தியா என்ற விருந்து நிகழ்ச்சியையும் நடத்தினர். இதில் நண்பர்கள், உறவினர்கள், தனியே தங்கியுள்ள கேரள இளைஞர்களும் கலந்து கொண்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். நான் டாக்டர் ராமகுமாரன். திருப்பூரில் 45 வருடங்களாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறேன். கேரளாவிலிருந்து வந்து திருப்பூர் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்து இருக்கிறது. நாங்கள் ஓணம் பண்டிகை மிகவும் சிறப்பாக எங்களுடைய நாட்டில் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இப்பொழுது திருப்பூரில் எல்லா மக்களையும் அழைத்து இதை ஒரு சிறப்பான ஒரு விழாவாக வருடம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் என்னுடைய நண்பர் அனில் வீட்டில் பூக்கோலமிட்டு எங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று கிட்டத்தட்ட ஒரு 25 விதமான காய்கறிகள் செய்து ஓணம் சத்யா என்று அழைக்கப்படுகின்ற ஓணம் விருந்தை நாங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பொன்னான நன்னாளில் எல்லாருக்கும் எங்களுடைய ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.